The local government election Sri Lanka 2025. வணக்கம். மலைய மக்கள் முன்னணியாக இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆலியல மற்றும் பதுளை பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுவுக்கான நாங்கள் கட்டுப்பணத்தினை செலுத்துவதற்காக இடத்துக்கு வருகின்றோம். நிச்சயமாக இம்முறை மலைய மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியாக பதுளை மாவட்டத்தில் பல்வேறு பிரதேச சபைகளில் போட்டியிடுகின்றது. குறிப்பாக மலைய மக்கள் முன்னணி மண்வெட்டி சின்னத்திலே ஆலியல பிரதேச சபையிலும் அதே போன்று பதுளை பிரதேச சபையிலும் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக எங்களுக்கு இம்முறை ஆசனங்களை பெற்று மலையக மக்கள் முன்னணியுடைய தனித்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற ரீதியில் முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முறை இடம்பெறுகின்ற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நிச்சயமாக எங்களுக்கு எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களது மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மலையக மக்கள் முன்னணியாக நாங்கள் ஆலியலை மற்றும் பதுளை பிரதேச சபையிலும் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாங்கள் பசறை, நுணுகலை மற்றும் ஹல்தமுள்ள, அப்புத்தல, பன்னரவல பிரதேச சபை, எல்ல பிரதேச சபை ஆகியவற்றில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியாக தமிழ் முற்போக்கு டோர்ச்சை சின்னத்திலே போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். சந்தர்ப்பத்திலும் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் எங்களுக்கு சவாலாக அமைய போவதில்லை. காரணம், பதுளை மாவட்டத்திலிருந்து இம்முறை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களால் வெறும் வாய்ப்பேச்சை மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எந்த விதமான ஆக்ஷன், எந்த விதமான நடவடிக்கைகளும் அவர்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றதை நாங்கள் உணர்கின்றோம். இதை மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி, அதை போன்று மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற சிரமங்களை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகையால் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் புகட்டும் வகையில் தங்களுடைய வாக்குகளை எங்களுடைய கட்சிகளுக்கு வழங்குவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேட்புமனுவிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, குறிப்பாக 25% அதிகமான பெண்களை எங்களது வேட்புமனுவில் உள்வாங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று 40% மேற்பட்ட இளைஞர் யுவதிகள், குறிப்பாக ஆலியல பிரதேச சபை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக 50% மேலதிகமான இளைஞர்களுக்கு, 35 வயதுக்கும் குறைந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கின்றோம். எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை இளைஞர்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் எங்களுடன் கைகோர்த்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்த உங்கள் அனைவரையும் அன்புடன். The local government election Sri Lanka 2025.